Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Unit 6 Optics லெசன்லேருந்து எக்ஸாம்பிள் 6.13 தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த கிவன் பிக்சர் பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் H1 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் +1 centimeter. ஓகே, ஸோ +1 centimeter ஏன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அபவாக இருக்குது, அதனால் H1 அதாவது ஆப்ஜெக்ட் ஹைட் வந்து H1 is equal to +1 centimeter. அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ரம் த போல் அப் டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பிசிங்கிறது என்ன, இட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால இட் இஸ் -20 centimeter. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் எங்கே இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு, ஸோ ஃப்ரம் த போல் அப் டு ஓ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பிஓங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u is equal to -40 centimeter. and then n1 கொடுத்துருக்காங்க, n2 கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு வந்து we will find what is v. ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டு we will find the size of the image. size of the image என்ன, H2. ஓகே, இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன, மெக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா இஸ் m is equal to H2 divided by H1 which is equal to, in terms of refractive indices and object and image distance வந்து n1v divided by n2u. This is the equation. Okay, இப்போ நமக்கு we have to find what is H2. H1 எவ்வளவு, it is 1 centimeter கொடுத்துருக்காங்க, which is equal to n1 எவ்வளவு, n1 is 1 multiplied by v. v தான் நம்ம கண்டுபிடிக்கணும், divided by n2 ஓட value is 1.33 multiplied by object distance u என்ன கொடுத்துருக்காங்க, u is equal to -40 centimeter. So first வந்து we will find v and then அதை இங்கே substitute பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து v கண்டுபிடிக்கிறதுக்கு we have to use the equation for single spherical surface. ஸோ equation for single spherical surface எவ்வளவு, n2 divided by v minus n1 by u is equal to n2 minus n1 divided by r. n2 ஓட வேல்யூ எவ்வளவு, 1.33. v அதான் கண்டுபிடிக்கணும், மைனஸ் n1 வந்து 1, u ஓட வேல்யூ என்னவு, ஸோ u வந்து -40 centimeter, அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ -40 is equal to 1.33 minus 1 divided by r ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, r ஓட வேல்யூ வந்து -20 centimeter, அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் -20. அப்போ இந்த இக்குவேஷன் என்ன ஆகும், இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, திஸ் பிகம்ஸ் ப்ளஸ், அதை எழுதிக்கலாம். ஸோ 1.33 divided by v, இந்த minus into minus plus ஆகிடும், plus 1 by 40 is equal to 1.33 minus 1 எவ்வளவு, 0.33 divided by r எவ்வளவு, r is equal to -20, so -20. okay, so 1.33 divided by v is equal to -0.33 divided by 20. in the plus 1 by 40 other side வரும்போது this becomes -1 by 40. okay, so இந்த பார்ட்டில் மைனஸை நான் காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 1.33 by v is equal to மைனஸை காமனாக எடுத்தால் 0.33 by 20 plus 1 by 40 இருக்குது. ஸோ ஐ எம் டேக்கிங் LCM as 40. அப்போ இங்கே என்ன வரும், 20 multiplied by 2 becomes 40. ஸோ 0.33 multiplied by 2 என்ன ஆகிடும், it becomes 0.66 plus 1. okay, ஏன்னா 40 இருக்கிறதுனால அப்படியே plus 1 அப்படி இருக்குது, which is 1.33 divided by v. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும், this is equal to -1.66, ஏன்னா 0.66 plus 1 வந்து 1.66 divided by 40. இப்போ நான் 1.33யும் நான் அதர் சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஈக்குவேஷன் வந்து 1 by v is equal to, முன்னாடி உள்ள ஈக்குவேஷன் எவ்வளவு, -1.66 divided by 40. 1.33 கீழே வரும்போது this becomes multiplied by 1.33, இதை கீழே வரும்போது. ஓகே, ஸோ நான் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன், v தான் நமக்கு தேவை. ஸோ this is equal to -40 multiplied by 1.33, ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா divided by 1.66. ஓகே, இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து we will cancel with 2.
ஸோ 48 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 20, ஹியர் 0.82 ஆர் 16 வரும், அப்புறம் 3 2s ஆர் 6. ஃபர்தராக பண்ணால் இங்கே வந்து 10 வரும், இந்த இடத்துல 0.42s ஆர் 8 வரும். ஸோ இங்கே 3 இருக்குது, 2 1 is 2, ரிமைனிங் வந்து 1 வரும். ஸோ 5 2s are 10. ஸோ 0.415 வருது. ஸோ this is equal to minus 1.33 into 10 divided by 0.415 வருது. ஸோ நான் இந்த 10 நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 1.33 multiplied by 10 வந்து 13.3 ஆகிடும். ஸோ 13.3 divided by 0.415. ஸோ V is equal to minus 13.3 divided by 0.415. இப்போ 13.3 0.415ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டெசிமல் நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் மேலேயும் கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 1000ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ திஸ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் 415 ஆகிடும். ஓகே, 3 டெசிமல்ஸ் தள்ளி வைக்கும்போது ஜீரோஸ் 3 zeros கேன்சல் அவுட் ஆகிடும். இங்கே வந்து 13300, ஒரு டெசிமல் தான் தள்ளி வைக்கணும். ஸோ 0.0. ஓகே, ஸோ V is equal to minus 13300 divided by 415. ஓகே, ஸோ இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணோன்னா we get minus 32.0, அதுக்கப்புறம் சில டெசிமல்ஸ் வரும். ஸோ நம்ம அதெல்லாம் கால்குலேட் பண்ண வேணாம். ஸோ minus 32.0 சென்டிமீட்டர். ஹோப் இதை வந்து நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ minus 32.0 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸ் கட்டச்சாச்சு. இதை வந்து முன்னாடி உள்ள ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ நம்ம முன்னாடி நம்ம ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷனை திரும்ப ரீரைட் பண்ணியிருக்கேன். ஸோ Vயில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ H2 தான் கண்டுபிடிக்கணும். H1 வந்து ஆல்ரெடி 1 சென்டிமீட்டர். V எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், விச் இஸ் minus 32. ஸோ minus 32 divided by 1.33 into minus 40 வருது. ஓகே, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ H2 is equal to 32 divided by 1.33 multiplied by 40. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 2 6 2s are 12, இங்கே 20. ஸோ இனிமேல் ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 8 2s are 16 வரும், இங்கே 10 வருது. ஓகே, ஸோ 8 divided by 1.33 into 10 வருது. ஓகே, ஸோ 8 multiplied by 1.33 into 10 வந்து எவ்வளவு, 13.3. ஸோ ஹோல் நம்பரை மாற்றிக்கலாம். ஸோ மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் இட் பை 10 we get 80 divided by 133. ஸோ திஸ் இஸ் H2. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஸோ H2 is equal to 80 divided by 133 வந்து it comes around. ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா +0.6 சென்டிமீட்டர் வந்திருக்கு. தட் இஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இமேஜ் ஃபார்ம் ஆகிருந்தால் அது வந்து இரெக்டாகவும் இருக்கும், வெர்ச்சுவலாகவும் இருக்கும். ஸோ த ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து 0.6 சென்டிமீட்டர் அண்ட் த இமேஜ் வந்து இரெக்டாகவும் இருக்குது, வெர்ச்சுவலாகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா V வந்து -32 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு இமேஜ் வந்து 32 சென்டிமீட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் த சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.